அரசியல் படம் எடுக்கிறவங்க எல்லாராலையும் அதை கலைப்பூர்வமான அனுபவமாக மாற்றுவது இருக்குல்ல, ஒரு ஆர்ட் ஃபார்ம்குள்ளேயும் அது இருக்கணும், ஒரு அனுபவிச்சு பார்க்கறதுக்கான படமாக இருக்கும். இப்போ நவீன கொத்தடிமைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அங்காடித்தரு. ஜவுளி கடையில் நம்ம எல்லாருமே போகிற போக்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. நம்ம 100 சேலையை கழிச்சு போட்டு ஒரு சேலையை எடுத்துகிட்டு வரக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அந்த ரங்கநாதன் தெருவில் நம்ம கடந்து போயிட்டு ரங்கநாதன் தெருவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து வசந்த பாலன் தன் திரைப்படங்களிலே பேசினார். அது மாதிரி ரொம்ப நுட்பமாக எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு ஒரு வரிசை இருக்கிறது. இப்போ அமைதிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ சோராமசாமி வந்து முகமது பின் துக்ளக்குன்னு ஒன்று எடுத்தார். அந்த ட்ராமா வந்து பல முறை வந்து அது திரைப்படமாகவும் ஆயிடுச்சு. அது தொடர்ந்து நாடகமாக நடிக்கப்பட்ட போதெல்லாம் பயங்கர வெற்றி பெற்றதுக்கு சோராமசாமி வந்து நன்றி யாருக்கு தெரிவித்தார்னா, அரசியல்வாதிக்கு தெரிவித்தார். என்ன காரணம்னா, அரசியல் தவறுகள் இருக்கிறதுனால தான் அந்த படம் எனர்ஜியாக இருக்குது, இல்லைன்னா அந்த படம் வந்து எனர்ஜியாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரி அமைதிப்படை பார்க்குற போதெல்லாம் யாராவது ஒருத்தன் மோசமான அரசியல்வாதி, துபாக்கு விடுவேன், மக்களை ஏமாத்துறான், இவன் அதிகார மையத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் இன்றைக்கு வரைக்குமே இருக்கிறது. அப்போ திராவிட இயக்கம் வந்து சாமானியர்களை மேடேற்றிய இயக்கம், எளிய மனிதர்களை வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்த்திய இயக்கம். அதில் வந்து ஒருத்தன் முறைகேடு செஞ்சால் என்னவாக இருக்குங்கிறது தான் வந்து அந்த கதையினுடைய அம்சம். அதனால் அது ரொம்ப முக்கியமான திரைப்படம். அதனால் திராவிட இயக்க ஆதரவாளர்களும் அந்த படத்தை வந்து பெரிய அளவில் ரசிச்சிருக்கிறாங்க, எதிர்ப்பாளர்களும் கொண்டாடி இருக்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் வந்து, ஏன்னா விமர்சனம்ங்கிறது யாருக்கும் சாதகமாக இல்லாமல் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய படம் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும்.